என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சிவன் சாரை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸ்ரீ சிவன் சாரை பற்றி நான் 1 year பிஃபோரே போட்டிருக்கேன். அப்போ அதில் நான் ஏணிப்படிகளில் சிவன் சாரை பற்றி 2-3 சாப்டர் சொன்னேன். அப்புறம் அவர் எழுதின ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அதிலேருந்து எடுத்து சொன்னேன். மறுபடியும் நிறுத்திட்டேன். மறுபடியும் சிவன் சாரை பற்றியே இப்போ சொல்கிறேன். நான் அதில் சிவசாகரத்தில் சில அலைகள் அந்த புக்கிலேருந்து கொஞ்சம் எடுத்து சொல்கிறேன். நான் பாரத தேசத்தில் நிறைய சித்த புருஷர்கள் தோன்றி அனுகிரகம் செஞ்சுன்னு இருக்கா. அதில் ஒரு மகா புருஷர் ஸ்ரீ சிவன் சார். இந்த 20ஆம் நூற்றாண்டில் பல பக்தர்கள் அவரை தரிசனம் பண்ணி அனுகிரகம் கிடச்சிருக்க. அவளுக்கு நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஒரு 25 வருஷம் முன்னாடி சிவன் சாரை பற்றி கேள்விப்பட்டு அவர் தங்கியிருந்த திருநாதன் அவாத்துக்கு போயிருக்கார். அவாத்துக்கு போயிட்டு தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் சுந்தரகுமாருக்கு கிடச்சிருக்கு. இந்த புஸ்தகத்தை எழுதினதும் அவர் தான். அந்த சமயம் ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புஸ்தகம் அப்போ தான் எழுதி விடுத்திருந்தார். அப்போ ஒரு புஸ்தகத்தை என்கிட்ட கொடுத்து இதை படி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். தினந்தோறும் என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னார். நான் டெய்லி போவேன். அவரை கொஞ்ச நேரம் உட்காண்டிருந்து அவர்கிட்ட பேசிட்டு பார்த்துட்டு வருவேன். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா ஸ்ரீ திருவல்லிக்கேணி பெரியவான்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணுவார்னாக்க சிவன் சார் எழுதின ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புஸ்தகத்தை தினம் காலம்பர பூஜையை முடிச்சுட்டு ராமாயணம் பாகவதம் பாராயணம் பண்ணுற மாதிரி நித்திய பாராயணம் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகமும் எனக்கு அவர் பண்ணினார். ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புஸ்தகம் அவ்வளவு சுத்தியான புஸ்தகம். ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புஸ்தகம் போல் இனிமே நான் பார்த்ததும் இல்லை, இனிமே பார்க்க போகிறதும் இல்லை, இந்த ஜென்மாவிலேயே பார்க்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். சுந்தரகுமாருக்கு ஸ்ரீ சிவன் சார் அடிக்கடி தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. ஒரு நாள் ராத்திரி 10 மணிக்கு உபன்யாசம் பண்ணிவிட்டு திரும்பி வர்றம்போது சிவன் சாரை நமஸ்காரம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு எனக்கு தோணிட்டு அப்போ நான் அங்கே போனேன். அப்போ ஸ்ரீ சிவன் சாரோட பாதத்தில் 200-300 சிகப்பு எறும்புகள்லாம் இருந்தது. நான் அதை ஏதோ தட்டி விடட்டுமா அப்படின்னு கேட்டேன். ஸ்ரீ சார் கை தூக்கி வேண்டாம் அப்படின்னு ஜாடை காட்டிட்டார். 5 நிமிஷம் கழித்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதைத்தானே எறும்புகளும் பண்ணுறது, அதுகளுக்கு ஆகாரம் வேண்டாமா, சாப்பிடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 1994 வருஷம் ஜனவரி 8ஆம் தேதி சுமார் ஒரு 2:30 மணிக்கு மத்தியானமாக அவரை தரிசனம் பண்ணலாம்னு போனேன். அப்போ நான் பேசி நிற்கிற போதே சார்கிட்ட சொன்னேன், நான் மகாபெரிவாளை சில நாளாகவே தரிசனமே பண்ணலை, போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ உடனே சார் என்ன சொல்லிட்டார், அண்ணாவே சில நாட்களாகவே எனக்கு தரிசனமே தரல அப்படின்னு சொல்லிவிட்டு, சட்டேன்னு இருந்தால் கயட்ட வேண்டியது தானே, அது தோல் சட்டையாக இருந்தால் என்ன, துணி சட்டையாக இருந்தால் என்ன, நேரம் வந்தாச்சு கயட்ட வேண்டியது தான் அப்படின்னு அவர் சொன்ன அடுத்த க்ஷணம் ஸ்ரீ மகாபெரிவா சித்தியாயிட்டார் அப்படின்னு காஞ்சிபுரத்துலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. அப்புறம் என்ன ஆச்சு அதை அடுத்த வாரம் பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.